சாமியார்களுக்கு நம்ம எவ்வளோ பேய் ஓட்டுறோம், செய்வினை எடுக்கிறோம், பிள்ளை சுனியமெல்லாம் எடுக்கிறோம், சுடுகாட்டுக்கு போகிறோம் பூஜைக்கு. அப்போது நம்மளை அறியாமல் சில சக்திகள் நம்ம உடம்புல உட்காந்துருங்க. நம்ம உடம்ப அப்போ சரி பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த ஆற்று தொமிட்டி இருக்குங்களா, இந்த பாருங்கள், அந்த செடி மேலே தான் உட்காந்துட்ருக்கேன். நான் சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். நேற்று சுடுகாட்டுக்கு போனேன், இன்றைக்கி காலையில் வந்து சரி பண்ணுறதுக்கு, எனக்கு தெரியாத உள்ள ஒரு தீய சக்தியில் வந்துருந்தால் சரியாக்கிறதுக்கு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு இது ஏன் வெளிப்படுத்துகிறேன்னா, சாமியார்களுக்கு முக்கியமாக இது தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்கிறோம், அதனால் சில பிரச்சனைலாம் வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது. நம்ம நல்லது செய்கிறோம் 4 பேருக்கு, ஆனால் நமக்கு பிரச்சனை வருது. யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அசிங்கமாக இருக்கும். வேற ஒரு சாமியார்கிட்ட சொல்ல முடியுமா? அதனால் இந்த சாமியார்கிட்ட வாங்க, இந்த சித்தர்கிட்ட வாங்க. இந்த சித்தர் சரி பண்ணுவாங்க. ஒரு காயை பறிச்சுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை கரெக்டாக கேட்டுங்க. அண்டம் திரிக்க, ஆகாயம் திரிக்க, 4 திசைகளும் திரிக்க, 46 கோணங்களும் திரிக்க, 8 திசைகளும் திரிக்க, 86 கோணங்களும் திரிக்க, காற்று, கருப்பு, பேய், பிசாசு, வைப்பு, செய்வினைகள், சாபனைகள், திஷ்டி, ஓம்பல் அனைத்தும் தெரித்தோட ஸ்வாகா மகாகாளி அப்படின்னு இந்த காயை கீழே போட்டு உடைங்க. காலால் மிதிக்கக்கூடாது. ஒரு கல் எடுத்து போட்டு உடைச்சிடுங்க. காலில் மிதிக்கக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே அந்த சக்திகள் வந்து அனைத்தும் உள்ளே வந்து இறங்கிடும். இந்த கசப்பு தன்மையில் வெளியே வர முடியாது. உடைச்சிவனா நம்ம காலில் பட்டுச்சுன்னா வந்துடும். கல்லில் உடைச்சா வராது. ஆனால் இதை அப்படியும் போடக்கூடாது. அப்படி போட்டால் பிரச்சனை வரும். சரிங்களா? இந்த காயை பார்த்துங்க. ஆற்று தொமிட்டி நீங்கள் செய்து குணமாகிடுங்க. 4 பேருக்கு நல்லது செய்யறல, அப்போ நம்ம நல்லா இருக்கணும்ல, அதனால் நீங்கள் செய்யுங்க. நைட்டு சுடுகாட்டுக்கு போனேன், பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சுது. மறுபடியும் காலையில் வந்தேன், என் பிரச்சனை சரி பண்ணிட்டேன். ஹாப்பி. வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனையை போற்றி, என்ன ஆற்றுக்கும் இறைவாய் போற்றி போற்றி.